Praise the Lord. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 Kings chapter 18 verse 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது. தேவன் மீது அவன் வைத்த நம்பிக்கை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்பிக்கை என்றால் ஹோப், விசுவாசம் என்றால் ஃபெய்த். நமக்குள்ளே விசுவாசமும் இருக்க வேண்டும், நம்பிக்கையும் இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது இந்த நாளுக்கானது. விசுவாசம் இன்றைக்கு இப்போது கர்த்தர் எனக்கு செய்வார் என்பது விசுவாசம். ஆனால் நாளை எனக்கு கர்த்தர் செய்வார், அடுத்த மாதம் என்னை நடத்துவார், என் எதிர்காலத்திலே என் தேவனுடைய கரம் என்னோடு இருக்கும் என்று நாம் நம்புகிறோமே, அதற்கு பெயர்தான் நம்பிக்கை, ஹோப். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் இருந்ததில்லையாம், அவனுக்கு பின்னும் யாரும் இருந்ததில்லையாம். என்ன அற்புதம்! எப்படிப்பட்ட ஒரு ராஜா இவன்! ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கையிலே உறுதியாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஏவன் எனக்கு நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நாம் போகும் பொழுது அந்த நம்பிக்கையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆம், உங்கள் நம்பிக்கை இந்த காலை வேளையிலே எப்படி இருக்கிறது? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? யார் எனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் ஒரு மாதிரி வாழ்றேன், நாளைக்கு எப்படி வாழ போறேன்? என் பிள்ளைகளை யாரு பார்க்க போறா? எனக்கு என்ன நடக்க போகுது? இப்படியே என் வாழ்க்கை ஓட போகுதான்னு சொல்லி நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா, இந்த நாளின் வார்த்தை உங்களுக்கு தான். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், நம்பிக்கையில உறுதியாயிருங்கள், நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் சோர்ந்து போகாதிருங்கள். I will do all things through Christ. என் தேவனால், என் இயேசுவால் எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையிடுங்கள். அது உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும். ஒரு முறை நயகரா நீர்வீழ்ச்சியிலே ஒரு மனிதன் ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கும் தண்ணீர்களின் மத்தியிலே ஒரு கயிறை கட்டி கொண்டு இங்கும் அங்குமாய் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு அவன் நடக்கப் போகிறேன் என்று சவால் விட்டான். சுற்றி இருந்ததான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், ஆர்ப்பரித்து கொட்டி கொண்டிருக்கும் இந்த தண்ணீர் மத்தியில் நீ எப்படி நடக்கப் போகிறாய்? விழுந்து விடுவாய், முடியாது என்று சொன்னார்கள். அவன் சொன்னான், உங்கள் கண்களுக்கு முன்பதாக நான் எப்படி நடக்கப் போகிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லி ஒரு கயிறை இரு பக்கமும் கட்டிவிட்டு அந்த நீர்வீழ்ச்சியின் மத்தியிலே அவன் மெதுவா ஸ்டெடியா அழகா நடந்து போனான். ஜனங்கள் எல்லாரும் அவன் அடுத்த முனைக்கு சென்ற பிற்பாடு கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்தினார்கள். அப்பொழுது அவன் அந்த முனையில் இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஜனங்களிடத்தில் கேட்டான். ஜனங்களே, நான் நடந்ததை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். இப்பொழுது நீங்கள் யாராகிலும் என்னோடு கூட சேர்ந்து நடக்க வருகிறீர்களா? நான் அடுத்த முனைக்கு செல்ல போகிறேன் என்று சொன்னான். கப் சிப் என்று சொல்லி அந்த கூட்டம் முழுவதும் அமைதியாகிவிட்டது. ஒருவரும் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு சின்ன பையன் வேகமாக ஓடி வந்து அந்த மனிதனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொன்னான். ஜனங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த குட்டி பையன் பாருங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு போய் இந்த மனிதனிடத்துல ஏறிக்கொண்டான் என்று பார்த்தார்கள். அந்த பிள்ளைய அந்த கழுத்துல கட்டிக்கொண்டு முதுகில ஏறின அந்த பையனை கூட்டிட்டு அந்த மனிதன் ஸ்லோவா ஸ்டெடியா அழகா அந்த நயகரா நீர்வீழ்ச்சியின் மறுபக்கத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் கைத்தட்டி அவனையும் உற்சாகப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் அந்த மனிதன் அந்த ஜனங்களை பார்த்து கேட்டான், பார்த்தீர்களா, நீங்கள் எல்லாரும் வரவில்லை, இந்த குட்டி பையன் ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் இந்த ஜனங்க சொன்னாங்க, யார் இந்த பையன்? இவனுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சு? பெரியவங்களாக நமக்கு இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் இந்த பையனை பார்த்து கேட்டாங்க, டே, எப்படா நீ போய் கழுத்தை கட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டப்ப அவன் சொன்னா, இவர் வேறு யாரும் அல்ல, இவர் என்னுடைய அப்பா.
ஆகவே நான் அவரை கழுத்தை கட்டிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எங்க அப்பா கீழே விழுந்தாலும் விழுவாரே ஒழிய என்ன விட மாட்டார் என்கிற நம்பிக்கை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அவரோடு கூட நாம் நடக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? உங்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டாவதாக. இது ஜீவனுள்ள நம்பிக்கை, நல் நம்பிக்கை, ஆனந்த நம்பிக்கை, பிளஸட் ஹோப், குட் ஹோப், லிவிங் ஹோப். கர்த்தரதை உங்களை தருவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருக்கிறார்களோ, கர்த்தாவே, நீர் அவர்களை தேற்றுவீராக, தொடுவீராக. எல்லாருடைய நம்பிக்கையும் துளிர்ப்பதாக. யோகு சொன்னது போல ஆண்டவரே, ஒரு மரத்திற்காவது மறுபடியும் துளிர்ப்போம் என்ற நம்பிக்கை உண்டு, ஆனால் எனக்கு உண்டோ என்று சொல்லி அவன் புலம்பினான். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் நீர் சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடப்போம். நீர் எங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, யாரெல்லாம் நம்மிடத்திலே இந்த நாளுக்கு நம்பிக்கை வைக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை அவர்கள் உறுதிப்படுத்தட்டும். நீர் அவர்களுடைய கரம் பிடித்து நடத்தும், ஜெயம் தந்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையாமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.